எல்லாருடைய வீட்லயும் இந்த கம்பெனியோட ஒரு ப்ராடக்டாவது இல்லாம கண்டிப்பா பாத்தீங்கன்னா இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ. இந்த கம்பெனி எந்த விதமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஐபிஓ எப்போ ஓபன் பண்றாங்க, க்ளோஸ் பண்றாங்க, எப்போ லிஸ்டிங்ல வராங்க, இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, கேபிஐ எப்படி இருக்கு, ஃபைனலா கிரே மார்க்கெட் பிரீமியம் எந்த அளவுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு, நம்ம லிஸ்டிங் கெயினுக்காக இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற டிஸ்கஷன் எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம தமிழ்ல பார்க்க போறோம். ஸோ நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிட்டு உங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஓகேங்க. ஸோ எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்த கம்பெனி 1997 இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஓகேங்களா, இவங்களே பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளையன்ஸ் அண்ட் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க என்னன்னா இவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணி அதுக்கப்புறம் என்னன்னா கஸ்டமருக்கு அப்புறம் பிஸ்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு தெரியும். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் சப்போஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா வாஷிங் மிஷின் ஆகட்டும், ஃப்ரிட்ஜ் ஆகட்டும், அதுக்கப்புறம் டிவி ஆகட்டும், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் பியூரிஃபையர் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க எல்ஜி என்ன பண்ணுறாங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க செல்லிங் இவங்க பண்ணுறாங்க. த கம்பெனி செல் ப்ராடக்ட்ஸ் B2C அண்ட் B2B கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா பிஸ்னஸ் டு கன்சியூமர் அண்ட் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களே என்னன்னா ரெடி பண்ணிட்டு அதர் கம்பெனிஸுக்கும் இவங்க என்ன பண்றாங்க, அது என்னன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அதர் கம்பெனினா அதர் பிராண்டுக்கும் இவங்க என்ன பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் என்னன்னா இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு டைரக்டா என்னன்னா கன்சியூமருக்கும் என்னன்னா இவங்க செல் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசினஸ் டு கன்சியூமர் அப்படின்றத சொல்ல வராங்க. இந்த கம்பெனியோட இவங்க என்ன பண்றாங்கன்னா இன்சூரன்ஸ் சர்வீஸும் இவங்க பண்றாங்க, ரிப்பேர்ஸ் பண்றாங்க, மெயின்டெனன்ஸ் சர்வீஸும் இவங்க என்ன பண்றாங்க இந்த கம்பெனிஸை டேக் கேர் பண்ணிட்டு எடுத்து பண்றாங்க. இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க பார்த்தீங்கன்னா செல்லிங் மட்டும் பண்ணல, ஒரு நியூ ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி செல்லிங் மட்டும் பண்ணாம அதுக்கப்புறம் அவரோட இன்சூரன்ஸ் சர்வீஸும் எடுத்துக்கிறாங்க, ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே இந்த கம்பெனிஸ் பார்க்கறதுனா பார்த்தீங்கன்னா இது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாவே பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மேனுஃபேக்சரிங் யூனிட்டும், 2 சென்ட்ரல் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரும், 23 ரீஜனல் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரும், 51 பிரான்ச் ஆஃபீஸஸ் இருக்காங்க. இது என்னன்னா கிட்டத்தட்ட 30,847 சப் டீலர்ஸ் வரைக்கும் இவங்க இருக்காங்க. இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா மார்ச் 31, 2025 ஸ்டேட்டஸ் படி எடுத்திருக்க டேட்டா. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2 அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா நொய்டா மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னா பூனே மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த கம்பெனியோடைய நெட்ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் நெட்ஒர்க் என்னன்னா பேன் இந்தியா லெவலில் என்னன்னா இருக்கு. அதில் 25 ப்ராடக்ட் என்னன்னா வேர்ஹவுசஸ் இவங்க கிட்ட இந்தியா லெவலில் இருக்கு. அதுக்கப்புறம் 2 சென்ட்ரல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்றதை நம்ம பார்த்துருப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா சிடிசி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்டிசி அப்படின்றத சொல்லுவாங்க. 23 ரீஜனல் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரும் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கு. மார்ச் 31, 2025 ஸ்டேட்டஸ் படி. நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸுமே என்ன பண்ணுறேன் இமேஜாக என்னன்னா முன்னாடி நான் போட்டிருந்தேன், இதுலேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன் நான் போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக என்னன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இதை நம்ம எல்லா ஐபிஓ வீடியோலையுமே நம்ம என்ன பண்ணுறோம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சர்வீஸும் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 1006 சர்வீஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா இவங்க என்னன்னா அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாவில் என்னன்னா இருக்கு. கிட்டத்தட்ட 13,368 இன்ஜினியர்ஸும் அண்ட் 4 கால் சென்டரும் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஜூன் 30, 2025 ஸ்டேட்டஸ் படி இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். ஜூன் 30, 2025 அதே ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஆன்ரோல் எம்ப்ளாயி அப்படின்னு பார்க்கும்போது 3796 ஆன்ரோல் எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிராண்டோட ஒரு பிலாசபி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைஃப்ஸ் குட் வென் வி டூ குட். ஓகேங்களா, அப்படின்ற இந்த ஸ்லோகனை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க இந்த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்காக இந்த கம்பெனியோட என்ன விதமான பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான தெரிய வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜோடைய சேனல் லிங்க்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.
அடுத்ததாக இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் இந்த ஐபிஓ ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா பர் ஷேரில் இவங்க கொடுக்குறாங்க. இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1080 ரூபாயிலிருந்து 1140 ரூபா வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க, இஷ்யூ ப்ரைஸ் பேண்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட் சைஸுக்கு 13 ஷேர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த கம்பெனி ஃப்ரெஷ் இஷ்யூவாக வரல, ஆஃபர் ஃபார் சேலாக மட்டும்தான் இவங்க வந்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட இஷ்யூ சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11,607 கோடிகள் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்குது. ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் 2 ஐபிஓ பெரிய ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டலுடைய வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனல் ஆல்ரெடி நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் யார் பார்க்கலையோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க பார்த்துக்குங்க. ஸோ இந்த இஷ்யூ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் 11,600. ஓகேங்களா. ஸோ 2 பெரிய ஐபிஓமே அப்கமிங் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வருது. இந்த கம்பெனியில் எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 108 ரூபா பர் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு இந்த இஷ்யூ ப்ரைஸ் பேனை நீங்கள் என்ன பண்ணலாம், மீதி இருக்க அமௌண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாலையும் இவங்க லிஸ்டிங்கில் வராங்க. இந்த கம்பெனி எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க க்ளோஸ் பண்ணுறாங்கன்றதை பார்த்தோம். அக்டோபர் 10ஆம் தேதி அலாட்மெண்ட் லேட் நைட் வந்துன்னா நமக்கு வந்து தெரிய வரும். அக்டோபர் 13ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு அலாட்மெண்ட் நடந்திருந்தால் ஷேர்ஸுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அலாட்மெண்ட் நடக்கலை அப்படின்னா ரீஃபண்ட் வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஃபைனலாக அக்டோபர் 14ஆம் தேதி லிஸ்டிங்கில் இந்த கம்பெனி காலையில் 10 மணிக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, லிஸ்டிங் வந்து ஆகுறாங்க. யூபிஐ மேண்டேட் அக்டோபர் 9ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூபிஐ மேண்டேட் வந்து பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஓகேங்க. ஸோ ரீட்டைல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 14,820 ரூபாய் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். ரீட்டைல் கேட்டகரியில் மினிமம் 1 லாட்ல இருந்து 13 லாட் வரைக்கும், ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரி 14 லாட்ல இருந்து 67 லாட் வரைக்கும், பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி 68 லாட்ல இருந்து உங்களால் அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த 11,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரிக்கு கிட்டத்தட்ட 35% அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. QIB கேட்டகரிக்கு 50% அளவுக்கு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. NII கேட்டகரிக்கு 15%. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான என்னன்னா ஒரு செக்ரிகேட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் வந்து பார்க்கப்படுது. ஓகேங்க. ஸோ KPI அப்படின்னு பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 42.91%, ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வந்து பார்த்தீங்கன்னா 37.13%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் 8.95%, எபிட்டா மார்ஜின் 12.76%, பிரைஸ் டு புக் வேல்யூ 13.04 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி ஆர் லாஸ் மேக்கிங் கம்பெனி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி லாஸ்ட் 3 இயர்ஸில் செக் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி அப்படின்றத சொல்கிறாங்க. மார்ச் 2023, 2024, 2025 ஸ்டேட்டஸ் படி 1,300 கோடி, 1,500 கோடி, 2,200 கோடி அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இயர் ஆன் இயரில், அதாவது என்னன்னா 1 இயர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் குவார்டர் இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன், ஓகேங்களா. ஸோ ஏப்ரல், மே, ஜூன் இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 513 கோடி அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட் வந்து இந்த 3 மாதத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க. இது நல்ல ஒரு டீசெண்டான ஒரு நல்ல வேல்யூஸாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அசட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு கிராஜுவலான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நெட் ஒர்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா 4,300 கோடி, 3,700 கோடி, 5,900 கோடி, 6,400 கோடி இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. டோட்டல் பாரோயிங் பாருங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து என்னன்னா ஜீரோவாக இருக்குது. இவங்க கடன்களும் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இன்னொரு தடவை நம்ம வந்து செக் பண்ணிக்குவோம். ஓகேங்களா. ஸோ இபிஎஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32லேருந்து என்னன்னா 30 வந்து என்னன்னா கன்வெர்ட் ஆகுது. நம்ம நிறைய ஐபிஓவில் பார்ப்போம் யூபிஎஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10, 15, 4, 5. ஸோ இது ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயர்னிங் பர் ஷேர் ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகேங்களா. கிட்டத்தட்ட அபோவ் 30 வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதாக பார்க்கப்படுது. PE ரேஷியோ, ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 37 வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஐபிஓ வந்து சொல்கிறாங்க. பிஃபோர் ஐபிஓ 35 அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ லிட்டில் பிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 20 கீழே இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் வந்து பேஸ்ட் ஆன் இவங்க ஃபினான்ஷியலை பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஓகேங்க. ஸோ இந்த ஐபிஓ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் படி ஐபிஓ வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா 13.1% அளவுக்கு பாசிட்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு இதில் என்னென்னலாம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11,000 கோடி ஐபிஓ இருக்குது. 35% வந்து என்ன பண்ணியிருக்காங்க டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா
ரீட்டைல் கேட்டகரிக்கு என்ன பண்ணியிருக்காங்க எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3700-800 கோடி அளவுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 4000 கோடின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 4000 கோடி அளவுக்கு ஒன்றுனா நம்ம ரீட்டைல் கேட்டகரிக்கு என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், காம்படிஷன் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும். ஏன்னா அதே பேரலாக பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதுவும் என்னன்னா கிட்டத்தட்ட 1 or 2 days வந்து சேம் டேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகுது இது வந்துட்டு. ஸோ அப்போ நமக்கு என்னன்னா ஐபிஓட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்னன்னா ஸ்ப்ளிட் ஆகும். அமௌண்ட்டும் அதிகமான ஐபிஓ அமௌண்ட் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான நிறைய வந்து சான்சஸ் வந்து இருக்கு. சப்போஸ் கிரே மார்க்கெட் பிரீமியம் 3rd டே அன்னைக்கு அபவுட் 10க்கு மேலே இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஒரு லிஸ்டிங் கெயினுக்காக நம்ம தாராளமாக என்னன்னா அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை ரொம்ப கம்மியாக இருந்தால் பேஸ்ட் ஆன் உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் அப்ளிகேஷன் என்ன பண்ணுங்கள், ரைஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாமா தான் இருக்கேன். நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால உங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சஜஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண வீடியோ. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.